ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா வீடியோவே காணும்னு நினச்சிட்ருப்பீங்க. என்னது உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு சொல்லி தான் வீடியோ போடலை. ஸோ ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது. நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கவுன்சிலிங் குழப்பங்கள் நிறையா இருக்க தான் செய்யும். போக போக சரியாயிடும், பயப்படாதீங்க. கவுன்சிலிங்கில் அப்படி தான் முன்ன பின்னே இருக்கும். யாருக்கு தெரிஞ்சு இப்போ பண்ணுறாங்க? எல்லாருமே தெரியாமல் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செய்து பொறுமை காக்கவும். கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்குமான்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்படியே சீட்டு கிடைச்சா நான் விருப்பப்பட்ட பாடப்பிரிவு விருப்பப்பட்ட கல்லூரியே கிடைக்குமா? அப்படி கிடைக்கலன்னா நான் வெளியே போய் சேர்ந்துக்கலாமா? இப்படியெல்லாம் டவுட்டு கேட்குறீங்க. அதுக்கெல்லாம் வீடியோ நாளைக்கு வரும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பயப்படாமல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணாமல் வேறு யார் அப்ளை பண்ணுவோம்? கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு தான். புரிஞ்சுதா? சும்மா நேரடியாக போய் சேர்கிற வேலை வேண்டாம். கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சலுகைகளும் அது மூலியம் தான் வரும். ஏன் பிளேஸ்மெண்ட்டு மெரிட் அப்படிங்கிறது மெரிட் கோட்டாவில் தான் வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சு தான் பிளேஸ்மெண்ட்டே தராங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போது என்ன பற்றி பேச வந்திருக்கோன்னா, டிஎஃப்சி சென்டர், டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். இந்த டிஎஃப்சி சென்டர்னால் என்ன, எதுக்கு நம்ம வச்சுருக்கு, யார் போகணும், எதுக்காக எங்கே போகணும், யாருக்கு கால் பண்ணணும், அங்கே போகிற மாதிரி இருந்தால் என்னெல்லாம் கொண்டு போகணும், என்ன சார் டிஎஃப்சி சென்டர்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ அப்போ டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர், டிஎஃப்சி சென்டர், அதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துடலாம். டிஎஃப்சி வில் நெவர் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷேர் தேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். டிஎஃப்சி சென்டர் பிவேர் ஆஃப் ஃப்ராட் அண்ட் கால்ஸ். இங்கே என்ன புரிஞ்சுது? இங்கே தமிழில் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, இதை போன்ற அழைப்புகள் குறித்து மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது, சரிங்களா? பயனர் பேர் மற்றும் கடவுச்சொல்லை, அதாவது பாஸ்வேர்டு மற்றும் யூசர் நேம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? அப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, யாராவது இங்கே க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகிரும். அது யாருக்கும் சொல்லக்கூடாது. டிஎஃப்சி சென்டர் கேட்டால் கூட சொல்லக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க. டிஎஃப்சி ஒரு பொழுதும் கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? சரி, இந்த பக்கம் வாங்க. இங்கே என்ன போட்டிருக்குது? டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு போட்டிருக்கா. இங்கே கட் ஆஃபும் போட்டிருக்கா. கட் ஆஃப் பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கலாம். வெப்சைட் தெரியும்ல, டிஎன்இஏ online.org, டிஎஃப்சி லிஸ்ட்டு. ஓகே, டிஎஃப்சி லிஸ்ட்டு கிளிக் பண்ணியாச்சு. அது ஓப்பன் ஆகுது. டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ்லேயே கொடுப்போம். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா, டிஎஃப்சி சென்டர் எதுக்குன்னா, நம்ம உதவி மையம். நம்ம ஏதாவது பிரச்சனைனா நம்ம அங்கே போய் கேட்டுக்கலாம். அதுக்குன்னு ஒரு நாளுமே போயிட்டுருக்கக்கூடாது. எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதுதான் அந்த டிஎஃப்சி லிஸ்ட்டு. ஓகேவா? அரியலூரில் 2 இருக்குது. ஸோ அட்ரஸ் இங்கே போட்டிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இருக்குது. டிஎஃப்சி நம்பர் இங்கே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க 2 கோஆர்டினேட்டர் நம்பர், ஃபோன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். செங்கல்பட்டில் 2 இடத்துல இருக்குது. சென்னையில் மொத்தம் 4, 5, 6 பக்கம் இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இங்கே ஜிசிடியில் இருக்குது. அண்ட் இப்போ கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் இருக்குது, பிஹெச்டியில் இருக்குது. கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்குது. அப்புறம் கடலூரில் 3 பக்கம் இருக்குது, தருமபுரியில். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்க டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் போடும்போதே டிஎஃப்சி சென்டர் எங்கே செலக்ட் பண்ணணுன்னு காமிக்கும். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே வசதியாக இருக்கோ அதை போடுங்க, அங்கேயே காமிக்கும். இப்போ தருமபுரியில் இருக்கீங்கன்னா தருமபுரியில் எந்த காலேஜ் பக்கம் பாருங்கள். தருமபுரியில் உங்களுக்கு இந்த 3 காலேஜில், இந்த 4 காலேஜில் எங்கே பக்கம். அடுத்து திண்டுக்கல்லில் இந்த யூனிவர்சிட்டி, இந்த காலேஜெல்லாம் சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்லில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு எது பக்கம், அங்கே பாருங்கள். அவங்களோட கோஆர்டினேட்டர் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனும் அங்கேயே போய் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனு லேப்டாப் இல்லாதவங்க அப்ளிகேஷன் போய் அன்றைக்கி பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அங்கே பண்ணிக்கலாம். ஆனால் சும்மா போயிட்டுருக்குன்னா நம்ம வீடு மாதிரி நம்ம சொகுசாக அங்கே போய் பண்ணிகிட்ருக்க முடியாது. நம்ம போய் அங்கே சொல்லிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம், வந்துக்கலாம். சும்மா போயிட்டுருக்கணும். அதுக்கு பேசாமல் ஒரு லேப்டாப்பை வாங்கி வச்சுட்டிங்கன்னா பெட்டர்னு நான் சொல்கிறேன். லேப்டாப் கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வேணும். அதனால் லேப்டாப் வாங்கி வச்சுக்கோங்க. தயவு செய்து டிஎஃப்சி சென்டருக்கு அவசியத்துக்கு போங்க, தேவையில்லாமல் போகாதீங்க. ஏதாவது இப்போ அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அப்ளிகேஷன் பண்ணாது. அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸ் போடாதீங்க. ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறையா போட்டிங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு வந்துடும், அதாவது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டிஎஃப்சி சென்டர் போங்க. இந்த ஹெச்எஸ்சி ரோல் நம்பர், நான் ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக அடிச்சிட்டேன், நான் இது அடிச்சிட்டேன் அது அடிச்சிட்டேன்னு சொல்லி சும்மா போயிட்டுருக்காதீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க. இப்போது திண்டுக்கல்லில் இந்த டிஎஃப்சி சென்டர் சுதா அவங்களோட ஃபோன் நம்பர். ஸோ திண்டுக்கல்லில் யாருக்கு இது பக்கமோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா என்ன சின்ன டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவாங்க.
ஓகேங்களா? ஸோ அதனால் தேவையில்லாமல் டவுட்டு கேட்காதீங்க. ஸோ அப்ளிகேஷனில் எதாவது டவுட் இருக்கா, நேரடியாக போகணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாலே சொல்லுவாங்க. நேரடியாக போகணுன்னா உங்கள் ஆதார் கார்டை கொண்டு போங்க ஐடி ப்ரூஃப்காக. ஓகே. அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் போய் சொல்லுங்கள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டு வரும்பொழுது ஜூன் 29 தான் ரேங்க் லிஸ்ட் வருது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அங்கே தான் நடக்கும். ஆனால் நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்க மட்டும்தான் சென்னைக்கு போகணும். சென்னை வரைக்கும் போகணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க சென்னைக்கு வர சொல்லி. அவங்க மட்டும் தான் சென்னைக்கு போகணும் கிண்டியில். ஆனால் மீதி இருக்க எல்லாருமே வீட்டிலேருந்து வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இந்த லாகின் இருக்குது பார்த்தியா, அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் லாகின் இருந்ததில்ல, அந்த லாகினில் போய் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சுட்டு உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணால் போதும். வெரிஃபிகேஷன் ஆச்சா இல்லையான்னு அதிலே காட்டும், கம்ப்யூட்டர்லேயே காட்டும். ஓகேவா? டிஎன்ஏ online.org வெப்சைட்டில் லாகின் போய் பண்ணிங்கன்னா அதிலே ஸ்டேட்டஸ் காட்டும். நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். சர்டிஃபிகேட் குளறுபடி ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டு அவங்களே மாற்றிடுவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களை கூப்பிடுவாங்க. ஃபோன் பண்ணி வீட்டிலே மாற்ற சொல்லுவாங்க. இல்லைன்னா நேரில் கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஒன்றுமே கிடையாது. டிஎஃப்சி சென்டருங்கிறது அதுக்கு தான். சாய்ஸ் பில்லிங்கும் அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் சாய்ஸ் பில்லிங் அங்கே போய் பண்ணாதீங்க தான் என்னோட உடன்பாடு. இன்ட்ரெஸ்ட் சென்டரில் பண்ணாதீங்க, ப்ரௌசிங் சென்டரில் பண்ணாதீங்க, ஃபோனில் பண்ணாதீங்க, லேப்டாப்பில் பண்ணுங்கள் சாய்ஸ் பில்லிங். லேப்டாப்பில் உங்கள் வீட்டில் சொந்தமாக வாங்கி பண்ணுங்கள். ஏன்னா இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 40,000 50,000 லேப்டாப் நீங்கள் செலவு பண்ணலன்னா நாளைக்கு இன்ஜினியரிங் வந்து லேப்டாப் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா இன்ஜினியரிங்க்கும் தேவைப்படும். இன்றைக்கி லேப்டாப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் லேப்டாப் ஒன்று வாங்கிடுங்க. நான் யாரையும் தப்பாக சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு வசதி இல்லைங்க சார், வாங்க முடியாது சார், ஏதாவது பண்ணால் ஒரு சின்ன லேப்டாப் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரொம்ப முடியாத பட்சத்துக்கு டிஎஃப்சி சென்டரில் போய் அப்ளிகேஷன் போடுங்க. நான் என்ன சொல்கிறது, அங்கே அப்ளிகேஷன் போட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆன்லைனில் சாய்ஸ் பில்லிங் 3 நாள் நடக்கும். நீங்கள் 3 நாளைக்குமே அங்கே போயிட்டுருப்பீங்களா சொல்லுங்கள்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிஎஃப்சி சென்டர் எதுக்குன்னா எல்லாத்துக்கும் உதவி பெறுறது. நீங்கள் எதாவது டவுட்ஸ்னால் போய் கேட்குறக்கும் தான் டிஎஃப்சி சென்டர். டிஎஃப் சென்டர் யாரை கூப்பிடுவாங்க? நான் தான் சொன்னேன்ல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் அந்த 6ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி முடி, 8ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன், ஆமாம் 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி முடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகலைன்னா உடனே ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஆகும். ஆகலை அப்படின்னா அங்கே காட்டும் ரிஜெக்டட், உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா அங்கேயே உங்களுக்கு இன்வேலிடுன்னு காட்டும், எல்லாம் சர்டிஃபிகேட் ஏதாவது இன்வேலிடுன்னு காட்டும், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டட்னு காட்டும். அப்படி எதாவது காட்டிச்சுன்னா நேரடியாக நீங்களே டிஎஃப்சி சென்டர் போங்க. அதுக்கு தான் டிஎஃப்சி சென்டர். அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வரலைனாலும், ரேங்க் லிஸ்ட் ஜூன் 29, நம்ம ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம பேர் இல்லைன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு நிறைய பேருக்கு ரேங்க் வராது. ரேங்க் வரலைனாலும் ஏன் வரலன்னு சொல்லி டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்டுக்கலாம். 4 நாள் டைம் கொடுப்பாங்க. அது பேரண்ட்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. குறை எதுவுமே இருந்தாலும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் டிஎஃப்சி சென்டர். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அண்ட் ஃபோன் நம்பரும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். டிஎஃப்சி சென்டருங்கிறது அதுதான். எல்லா உதவியும் அங்கே போய் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக வீட்டில் உட்காந்து பண்ணுங்கள். ஏதாவது ரொம்ப பெரிய டவுட்னால் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க, இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. சாய்ஸ் பில்லிங்கும் அங்கே போய் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், வீட்டிலே உட்காந்து பண்ணுங்கள். நீங்கள் சாய்ஸ் பில்லிங் அங்கே நம்ம போய் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி, சித்தப்பா சித்தியெல்லாம் ரவுண்டு கட்டிலாம் பண்ண முடியாது. ஏதோ கேண்டிடேட்டை உள்ளிடுவாங்க, ஒருத்தர் உள்ளிடுவாங்க, அப்பா அம்மாவே யாரோ ஒருத்தர் உள்ளிடுவாங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் தருவாங்க, பண்ணுவீங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மளே ப்ரைவேட்டாக பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் தயவு செய்து டிஎஃப் சென்டருக்கு வேணுங்கிறப்ப போங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த காண்டாக்ட் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பொழுதும் டிஎஃப்சி லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்க மாட்டாங்க, உங்களை தேவையில்லாமல் கூப்பிட மாட்டாங்க. எதுக்காக இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் போங்க. இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பிரச்சனை வரும், நாங்கள் வந்து அப்லோட் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு கேளுங்க. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் நேரடியாக போகணுன்னு அவசியம் இல்லை, நேரடியாக போய் கேட்கணுன்னாலும் கேட்டுக்கோங்க. ஸோ எப்படின்னு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். 110 டிஎஃப்சி மையங்கள் இருக்குது. ஸோ அதனால் டிஎன்ஏ அப்ளை பண்ணுறவங்க டிஎஃப் சென்டர் பார்த்து கொடுங்க. டிஎஃப் சென்டர் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.